சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 16. பல்லவ இளவரசன் தனது திட்டத்தை சொல்லி முடித்ததும் வீரப்பாகு தன்னுடைய நிற்கதியான நிலையை புரிந்து கொண்டான். தோப்பில் மணலில் முண்டி முண்டி நடந்த காளைகள் காஞ்சியின் பிரதான சாலையை அடைந்ததும் வெகு வேகமாக பறந்தன. பல்லவ இளவரசன் வண்டி ஓட்டுவதைக் கண்ட மைவிழி பெரிதும் வியப்படைந்தாள். முன்னால் சென்று கொண்டிருந்த புதிய வண்டிகளின் கூட்டத்தோடு இந்த வண்டியையும் கலந்து விட்டான். வழியில் சாளுக்கிய வீரர்கள் வண்டிகளை சோதித்து சோதித்து ஒவ்வொன்றாக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். இளவரசன் வண்டியை பார்த்த சாளுக்கிய வீரன், "நீ யார்? வண்டியில் யார் யார் இருக்கிறார்கள்?" என்றான். சாளுக்கிய வீரனிடமிருந்து தீபத்தை வெடுக்கென பிடுங்கி வீரப்பாகு முகத்துக்கு அருகே கொண்டு போனான். "இதோ பார், ராசமல்லர், விக்கிரமாதித்த பூபதியின் உபதளபதி." வீரப்பாகு வண்டியில் இருப்பதைக் கண்டதும் வெலவெலத்துப் போனான் சாளுக்கிய வீரன். "உபதளபதி குதிரையிலோ ரதத்திலோ வருவாரென்று எதிர்பார்த்தோம். இப்படி..." என்று குழறினான். "நான் எப்படி வரவேண்டுமென்று சட்டத்திட்டம் உண்டா?" என்று எரிச்சலோடு வீரப்பாகு கத்தினான். சாளுக்கிய வீரன் தலைவணங்கி வண்டியைப் போக அனுமதித்தான். வண்டி காஞ்சிக்குள் புகுந்ததும் வேகமாக முடுக்கினான் இளவரசன். முதல் ஜாமம் முடிந்து 2ஆம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த வேளையிலும் காஞ்சி மாநகர் விழித்து கொண்டுதான் இருந்தது. சாளுக்கிய வீரர்கள் நடமாட்டம் இருந்தாலும் வீணை போன்ற வாத்தியங்களின் இசை ஒளிகளும் நாட்டியம் பழகும் மங்கையரின் கார்ச்சலங்கை ஓசைகளும் காதில் விழுந்து கொண்டிருந்தன. பணியாட்கள் வேலை முடித்து தங்கள் இல்லங்களுக்கு விரைந்து கொண்டிருந்தனர். ஒரு இரும்பு பட்டறை முன்பாக வண்டியை நிறுத்தினான். இந்திரவர்மனையும் பலபத்திரனையும் இறங்கச் சொன்னான். பணியாட்கள் சிலர் அங்கு இருந்தனர். அவர்களிடம், "போர்க்கோடாரிகளுக்கு சவுக்கு பிடிகள் அரசர் உத்தரவுப்படி வந்திருக்கின்றன. இறக்கிப் போடுங்கள். இந்த இரும்பு குலர்களையும் இந்த பெண்ணையும் சத்திரத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். மன்னர் உத்தரவு" என்று சொல்லிவிட்டு இந்திரவர்மனிடம், "நீங்கள் சத்திரத்தில் தங்குங்கள். நாளைக்குள் உங்களை சந்திக்கிறேன்" என்றான். மைவிழியை மெதுவாக வண்டியிலிருந்து இறக்கி விட்டான். கண்களால் அவளிடம் ஏதோ சொன்னான். மீண்டும் காளைகளை முடுக்கினான். ராஜவீதிக்கு முன்னால் வண்டியை நிறுத்தினான். வீரபாகுவையும் சீலனையும் வண்டியிலிருந்து இறங்கச் சொன்னான். "வீரபாகு, இனி நாம் நடந்தே செல்லப் போகிறோம்" என்றான். "எங்கு?" "வீரப்பாகு, இப்பொழுது நாம் ராஜவீதிக்குள் நடந்தே செல்கிறோம். யாராவது சாளுக்கிய வீரர்கள் பார்த்தால் கம்பீரமாக செய்கைகளே போகச் சொல்" என்று எச்சரித்தான். ராஜவீதியில் உள்ள சிறு மாளிகை முன்னால் நின்றான். மாளிகையின் வாசல் கதவை இருமுறை தட்டினான். "யாரது?" என குரல் வந்தது. "சிற்பி" என்றான். கதவு மெல்ல திறக்கப்பட்டது. கதவுக்கு பின்னால் நின்றிருந்த உருவத்தைக் கண்டதும் வியப்பில் நின்று விட்டான். அங்கு ஒரு ராஜமோகினி நின்றிருந்தாள். "இங்கு உங்களை நான் எதிர்பார்க்கவில்லை" என்றான். "நானும் உங்களை எதிர்பார்க்கவில்லை இங்கு." அவள் முகத்தில் கடுங்கோபம் தாண்டவமாடியது. கண்கள் கனலை கக்கின. அந்த விளக்கு ஒளியில் அவளை ரசித்து பார்த்தான். தெய்வீக சிற்பம் போல நின்றாள். கொண்டை பக்கவாட்டில் கருப்பாக தெரிந்தது. நெகிழ்ந்து கிடந்த மேலாடையில் இருந்து அவள் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்திருக்கிறாள் என்பது தெரிந்தது. அத்தனை கோபத்திலும் ஒரு சிரிப்பும் மயக்கமும் அந்த கண்களிலிருந்து உதிர்வதைக் கண்டான். அந்த பெரிய உதடுகளில் மின்னிய ஈரம் தன்னை அப்படியே நிலைகுலையச் செய்வதை உணர்ந்தான். கழுத்துக்கு கீழே கண்ணுக்கு தெரிந்த மார்பின் கவர்ச்சி கம்பீரத்துடன் காட்சியளித்தது. இடையில் ஆடை கட்டிய வயிற்றின் சிறு பகுதி அவள் அழகுக்கு அத்தாட்சி கூறின. இவள் தமிழகத்தைச் சேர்ந்தவள் அல்ல, வடக்கே இருந்து வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டான். இவள் யார்? மாளிகை கதவை இவள் ஏன் திறக்கிறாள் என்று எண்ணினான். அதே நேரம் ராஜமோகினியும் வியந்தாள். அவனது முகத்தில் இருந்த ராஜகலைக்கும் அவன் அணிந்திருந்த ஆடைக்கும் சம்பந்தமில்லை என்பதை கவனித்தாள் அவள். அவன் வேடதாரி என்பதை புரிந்து கொண்டாள். மீண்டும் அவனை நோக்கி, "யார் நீ?" என்று கேட்டாள். "முன்பே சொன்னேனே" என்றான் அவன். "முன்பாக எப்பொழுது?" "கதவை திறக்கும்போது." "சிற்பி என்று சொன்னீர்களே, அதுவா?" "ஆம், அப்படித்தான் சொன்னேன்." அவள் இளநகை செய்தாள். "பொய் சொன்னாலும் பொருந்தச் சொல்ல வேண்டும். தமிழ் நன்றாகப் பேசுகிறீர்கள். செந்தமிழின் நாப்பழக்கம் உள்ளே வரலாமா? இங்கேயே நின்று பேசுவது அவ்வளவு உசிதமாக இல்லை." தொடரும்.